சின்னம்மாவின் புதிய கட்சி, தெறித்து ஓடும் வாரிசு, கை கொடுக்கும் மன்னார்குடி, பின்னணியில் டெல்லி பயமா? தமிழக அரசியலில் அடுத்த அணுகுண்டு வெடிக்க தயாராகிவிட்டது. ஆமாம், சின்னம்மா சசிகலா தனது புதிய அரசியல் பயணத்திற்காக கொடியை அறிமுகப்படுத்திவிட்டார். அடுத்த கட்டமாக கட்சியின் பெயரை அறிவிக்க தயாராகி வரும் வேளையில் போயஸ் தோட்டத்திற்குள்ளேயே ஒரு பெரிய பூகம்பம் வெடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. புதிய கட்சி பணிகளுக்காக தனது நம்பிக்கைக்குரிய வாரிசான விவேக் ஜெயராமனை சின்னம்மா அழைத்தாராம். ஆனால் விவேக் தரப்போ இந்த அழைப்பை கேட்டு பதறி போய் இருக்காராம். ஏற்கனவே பிசினஸ் ஓரளவு ஸ்மூத்தாக போய் கொண்டிருக்கிறது. இப்போது போய் டெல்லியை பகைத்து கொண்டால் அமலாக்கத்துறை நம் தொழிலை முடக்கிவிடும். அது மட்டும் இல்லாமல் பழைய ஃபெரா கேசஸை தூசி தட்டி எடுத்தால் மொத்த குடும்பமும் சிக்கலில் சிக்கிவிடும் என்று கராராக சொல்லிவிட்டாராம் விவேக். வாரிசு புள்ளி விவேக், என்னை இந்த விளையாட்டில் சேர்க்காதீர்கள், நான் என் பிசினஸை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சின்னம்மாவின் அரசியல் திட்டங்களிலிருந்து முற்றிலுமாக ஜகா வாங்கி ஒதுங்கிவிட்டாராம். தன் பேச்சை சின்னம்மா கேட்காததால் ஏற்பட்ட அதிருப்தியில் அவர் இப்போது போயஸ் தோட்ட விவகாரத்தில் இருந்தே விலகி இருப்பதாக ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. சொந்த வாரிசை கைவிட்ட நிலையில் சின்னம்மா அடுத்ததாக தஞ்சை பக்கம் தனது பார்வையை திருப்பியிருக்கிறார். மன்னார்குடி உறவான திவாகரனிடம் உதவி கேட்க அவரோ நான் இருக்கிறேன் என்று உடனடியாக பச்சை கொடி காட்டிவிட்டாராம். இப்போது திவாகரன் தரப்பு தான் கட்சியின் பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்கான வேலைகளை கவனித்து வருகிறாராம். டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் கட்சியின் பெயரை பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. இன்னும் சில நாட்களில் சின்னம்மாவின் புதிய கட்சியின் பெயர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம். வாரிசு ஒதுங்கினாலும் மன்னார்குடி உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்ந்திருப்பது எடப்பாடியார் தரப்புக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பத்திற்குள் வெடித்திருக்கும் இந்த மோதல் சின்னம்மாவின் அரசியல் கனவை நனவாக்குமா அல்லது டெல்லியின் அழுத்தம் விவேக் பயந்தது போலவே வினையாக முடியுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.